ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்க செந்தில்நாதன். நம்மளோட கிராஷ் கோர்ஸ்ல இப்போ நம்ம பார்க்க போறது டே 4க்கு பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் சாப்டர். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். ஸோ வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். வெல்கம் ஆல். வெல்கம் ஆல். 8 மணிக்கு எல்லாம் ஆஃப்லைன் கிளாஸ்க்கு எது போயிருப்பாங்களா? 5:30க்கு கிளாஸ்ன்னு சொன்னோம், பட் இன்னைக்கு ஆர் சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ், இந்த பவர் கட், அதனால ப்ளஸ் சண்டே 8 o'clock வச்சுட்டோம். நாளைக்கு 5:30க்கு தான் கிளாஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ வெல்கம் வெல்கம் வெல்கம். ஸோ நம்ம இப்போ கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். ஜாயின் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை இன்னைக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான், வாய்ஸ் கிளியரா இருக்கா, ஸ்கிரீன் கிளியரா தெரியுதா? அதை சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சேட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க, வாய்ஸ் அண்ட் ஸ்கிரீன் கிளியரா இருக்கா. இன்னைக்கு ஒன் ஷார்ட் ரிவிஷனா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெளிவா படிக்க போறோம். குயிக்கா வித்தின் 1 hourல இப்படிதான் நீங்க ரிவைஸ் பண்ணணும். அப்படி ரிவைஸ் பண்ணாதான் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க எக்ஸாம்ல போய் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? வாய்ஸ் அண்ட் ஸ்கிரீன் கிளியரா இருக்கா? சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, நம்ம கிளாஸ் செஷன் ஆரம்பிச்சிடலாம். இப்போ கண்டிப்பா வாய்ஸும் ஸ்கிரீனும் கிளியரா தான் இருக்கும். எல்லாம் பக்காவா செட் பண்ணியாச்சு. ஓகேப்பா, ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங், வெல்கம் ஆல், ஹாப்பி சண்டே. ஓகே, இப்போ நம்ம பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் சாப்டரோட ஒன் ஷார்ட் ரிவிஷன் குயிக்கா பார்க்க போறோம் கிராஷ் கோர்ஸ்ல, தன்னம்பிக்கை பேட்ச் 2026 கிராஷ் கோர்ஸ்ல. ஓகே, இப்போ இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்ன, இந்த மாதிரி இன்ஃபோகிராஃபிக் பிக்சரா பார்க்கும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் ஜாஸ்தியாகவும் இதோட பிடிஎஃப் நம்ம ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு. ஓகே, த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹெரிடிட்டி. ஹெரிடிட்டியோட ஃபவுண்டேஷன், அடிப்படை என்ன? ஹெரிடிட்டினா என்ன? கேரக்டர்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப் ஸ்பிரிங், குழந்தைங்களுக்கு கடத்தப்படுறது. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ், ரெண்டாவது வேரியேஷன். இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்பிரிங். ஆஃப் ஸ்பிரிங்னா யங் ஒன். ஓகேங்களா? யங் ஒன்ஸ்னா குழந்தைங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்பிரிங், டிரான்ஸ்மிஷனை குறிப்பிடுது. அதே வேரியேஷன்ங்கிறது டிஃபரன்சஸை குறிப்பிடுது. டிஃபரன்சஸ் அமங் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ். ஸோ சேம் ஸ்பீசிஸ் தான், மனிதர்களுக்குள்ளேயே எப்படி டிஃபரன்சஸ் இருக்கு, அதான் வேரியேஷன். ஓகே, ஸோ இதான் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். நெக்ஸ்ட், த பில்டிங் பிளாக்ஸ். இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனுக்கான பில்டிங் பிளாக்ஸ், அடிப்படை என்ன, எதை வச்சு இதை படிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் லோக்கஸ்னா, இந்த சாப்டருக்கு பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் சாப்டர்ல ஜெனடிக்ஸ்ல லோக்கஸ் அப்படின்னா ஒரு குரோமோசோம்ல ஒரு ஜீனோட பொசிஷன். அந்த ஜீன் இங்க இருக்கலாம். ஒரு ஜீன் எந்த பிளேஸ்ல இருக்கு ஒரு குரோமோசோம்ல, குரோமோசோம் எடுத்துக்கிறோம், குரோமோசோம்ல தான் ஜீன்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு, லொக்கேட் ஆயிருக்கு. ஒரு பர்டிகுலர் ஜீனோட லொகேஷன் அந்த குரோமோசோம்ல எங்க இருக்கு, அதை தான் நம்ம லோக்கஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், ஜீன் தான் யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ரொம்ப 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 நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்டான விஷயம். யூனிட்ஸ் கேட்பாங்க. யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஜீன். நெக்ஸ்ட், அல்லீல்ஸ் அப்படிங்கிறது ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் ஏ ஜீன். ஒரு ஜீனுக்கு கேபிட்டல் டி அப்படிங்கிறது டாமினன்ட்னு சொன்னா, ஸ்மால் டி அப்படிங்கிறத ரிசசிவ்னு சொல்லுவோம். ஒரு ஜீனுக்கு 2 ஆல்டர்னேட் ஃபார்ம், மோஸ்ட்லி ஒரு ஜீனுக்கு 2 ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் இருக்கும். அதை நம்ம அல்லீல்ஸ் அப்படிங்கிறோம். கேரக்டர் அப்படிங்கிறது ஹைட்டு, ஃப்ளவர் கலர். கேரக்டருக்கு இன்னொரு பேரு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ட்ரெய்ட்னு சொல்லுவோம். ஓகே, கேரக்டர் ஹைட்டு, ஃப்ளவர் கலர். இந்த கேரக்டர்ல ட்ரெய்ட்டுக்கு ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் என்ன, ஸ்பெசிபிக் ஃபார்ம் ஆஃப் ஏ கேரக்டர். இப்ப ஹைட்னா டாலா, டுவார்ஃபான்னு சொல்வீங்க. ஹைட்டுங்கிறது கேரக்டர், ட்ரெய்ட்டுங்கிறது இந்த ஹைட்ல டாலா, டுவார்ஃபா. ஃப்ளவர் கலர்ங்கிறது கேரக்டர், ஃப்ளவர் கலர்ல வயலட்டா, ஒயிட்டா, அதான் ட்ரெய்ட். ஓகேங்க, ட்ரெய்ட்டும் கேரக்டர் தான், ஆனா பர்டிகுலர் கேரக்டர் சொல்றது. சரி, ஜெனடிக் மேக்கப் அண்ட் எக்ஸ்பிரஷன். இதுல ஜீனோடைப்னா என்ன, ஃபீனோடைப்னா என்னங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜீனோடைப்ங்கிறது ஜெனடிக் மேக்கப். ஒரு ஹெட்ரோசைகஸா,
ஹோமோசைகஸா, இது கேபிட்டல் டி ஹோமோசைகஸ், ஸ்மால் டி ஹோமோசைகஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி சொல்றது கேபிட்டல் டியா ஸ்மால் டியா கேபிட்டல் டி ஸ்மால் டியா இந்த மாதிரி சொல்றத ஜீனோடைப் அப்படிம்போம். ஃபீனோடைப் அப்படிங்கிறது என்ன? கேபிட்டல் டி டாலா இருக்கும், ஸ்மால் டி டுவார்ஃபா இருக்கும், குட்டியா இருக்கும், கேபிட்டல் டி ஸ்மால் டி டாலா இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் என்ன கேரக்டர் அதை எக்ஸ்பிரஸ் பண்றது அது ஃபீனோடைப். அதே போல ஹோமோசைகஸ்ங்கிறது கேபிட்டல் டி ரெண்டுமே கேபிட்டல் டி ரெண்டுமே ஸ்மால் டினா ஹோமோசைகஸ். அதே போல ஹெட்ரோசைகஸ் அப்படிங்கிறது டிஃபரெண்ட் அலீல்ஸ் கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு இருந்தா அதை ஹெட்ரோசைகஸ் அப்படிங்கிறோம். இதெல்லாம் பேசிக் ஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட் மெண்டல் அண்ட் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அவர் ஏன் கார்டன் பீய ஒய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஏன் கார்டன் பீய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாரு? கார்டன் பீயோட பைனாமியல் நேம், சயின்டிபிக் நேம் பைசம் சட்டைவம். ஓகே, இதுல வந்து மெனி கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் இருந்துச்சு. அது என்ன சார் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்? கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்னா டால்னா 7 சென்டிமீட்டர், டுவார்ஃப்னா 3 சென்டிமீட்டர், ரெண்டும் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். வயலட் கலர், ஒயிட் கலர் பார்த்தாலே டிஃபரன்ஸ் தெரியும், அதான் கான்ட்ராஸ்ட், எக்ஸ்ட்ரீம்லி டிஃபரெண்ட். ஓகேங்களா? இத கான்ட்ராஸ்டிங் ட்ரைட் அப்படிம்போம். உருண்டையா இருக்கு, சுருங்கி இருக்கு சீடு, பச்சையா இருக்கு, மஞ்சளா இருக்கு. அதே போல இன்ஃபிளேட்டட் ஃப்ரூட் அண்ட் கன்ஸ்ட்ரிக்டட் ஃப்ரூட் பார்க்கறப்பவே தெளிவா டிஃபரன்ஸ் தெரியும் டாமினன்ட்டுக்கும் ரிசசிவ்க்கும். அதை தான் நம்ம கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் அப்படிம்போம். ஸோ அது பைசம் சட்டைவம்ல நிறைய இருந்துச்சு, அவர் எடுத்துக்கிட்டது 7 தான். ஓகே, அதனால அவர் பைசம் சட்டைவம் சூஸ் பண்ணார். ஷார்ட் லைஃப் சைக்கிள், ஃபியூ வீக்ஸ்ல உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்துடும். அதனால ரிசல்ட் அவருக்கு சீக்கிரம் கிடைக்கும். அதாவது பேரண்ட்ஸை கிராஸ் பண்றாங்க, யங் ஒன்ஸ் வந்தாதானே ரிசல்ட் உங்களுக்கு வரும். அப்படி அந்த ரிசல்ட் குயிக்கா வரதுக்கு ஷார்ட்டர் லைஃப் சைக்கிளோட இருக்கக்கூடிய பிளான்ட். நேச்சுரலி செல்ஃப் பாலினேட்டிங், இது எல்லாமே பைசெக்சுவல் ஃபிளவரா இருக்கிறதுனால செல்ஃப் பாலினேஷன் நேச்சுரலா நடக்கும். கிராஸ் பாலினேஷனும் ஆர்டிபிஷியலா நம்ம பண்ணிக்கலாம், அதுவும் ஈஸி தான். மெனி சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுனால நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ரிசல்ட் ஈஸியா நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த கேரக்டர்ஸ்னாலதான் மெண்டல் வந்து பைசம் சட்டைவமே எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாரு. அவர் எடுத்துக்கிட்ட 7 கேரக்டர்ஸ், நிறைய கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் இருக்கு. அவரு கன்சிடர் பண்ண 7 கேரக்டர் என்ன? ஸ்டெம்மோட ஹைட், டாலு, டுவார்ஃப், ஃபிளவரோட பொசிஷன், ஆக்சியல், டெர்மினல், டெர்மினல்னா டிப்ல இருக்கும், ஆக்சியல்னா சைட்ல இருக்கும், பாட் கலர் கிரீன், எல்லோ, பாடுங்கிறது இதுதாங்க வெளியில இருக்கிறது. ஓகேங்களா? அந்த உரிச்சு இருப்போம் அதான் பாடு. தென் சீட் ஷேப், ரவுண்டு, ரிங்கிள்டு, சீட் கலர் yellow, green, flower color violet, white, pot shape, பாடோட ஷேப் பாட் ஷேப், இன்ஃபிளேட்டட், கன்ஸ்ட்ரிக்டட்னா அப்படி சுருங்கி இருக்கிறது, இன்ஃபிளேட்டட்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது, இந்த மாதிரி. ஸோ இந்த 7 கேரக்டர் அவர் எடுத்துக்கிட்டாரு. டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனோட பார்க்கும்போது நம்ம மறக்க மாட்டோம், அதுக்குதான். ஸோ நெக்ஸ்ட் மோனோஹைபிரிட் கிராஸ், டைஹைபிரிட் கிராஸ் அண்ட் டெஸ்ட் கிராஸ் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ மோனோஹைபிரிட் கிராஸ் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரைட். அதுக்கு முன்னாடி இந்த இது ஸ்கிப் ஆயிடுச்சு. சம் இம்பார்ட்டன்ட் ஜெனடிக் டேர்ம்ஸ் இன் கிராசஸ், அது ரொம்ப முக்கியம். ஸோ P ஜெனரேஷன்ங்கிறது பேரண்டல் ஜெனரேஷன், F1 ஜெனரேஷன்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபிலியல் ஜெனரேஷன். பேரண்ட் டால் டுவார்ஃபை கிராஸ் பண்ணி வர்றது F1 ஃபர்ஸ்ட் ஃபிலியல் ஜெனரேஷன், F2ங்கிறது செகண்ட் ஃபிலியல் ஜெனரேஷன், F1 செல்ஃப் பாலினேட் பண்ணி வர்றது. இந்த இடத்துல இவங்க பேரண்ட், இவங்களும் பேரண்ட், 2 பேரும் கான்ட்ராஸ்டிங் கேரக்டரோட எடுத்து ஹைபிரிடைஸ் பண்றாங்க பேரண்ட்டை. பட் அப்படி ஹைபிரிட் பண்ணி வர்றது F1. அதனால F1 எப்பவுமே ஹைபிரிடா இருக்கும் மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட்ல. ஆனா F2ங்கிறது F1 செல்ஃப் பாலினேட் பண்ணி வர்றதுங்கிறத மறந்துடாதீங்க. F2 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு? F1 செல்ஃப் பாலினேட் பண்ணி வந்துச்சு, மறந்துடக்கூடாது. ஸோ டைப்ஸ் ஆஃப் கிராசஸ், அவர் என்னென்ன கிராசஸ் இம்பார்ட்டன்ட் நம்ம படிக்க போறோம். அவர் பண்ணதுல மோனோஹைபிரிட் கிராஸ், டைஹைபிரிட் கிராஸ், டெஸ்ட் கிராஸ், பேக் கிராஸ். ஸோ இது எல்லாமே என்னன்னு இப்ப பார்ப்போம் டீடைலா, 1 by 1. மோனோஹைபிரிட் கிராஸ்ல அவரு டால் பிளான்ட்டையும் டுவார்ஃப் பிளான்ட்டையும், ஹோமோசைகஸ் டால், ஹோமோசைகஸ் டுவார்ஃப், பியூர் பிரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டையும் பேரண்டா எடுத்துக்கிட்டாரு. அதுல இருந்து அந்த கேமெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் டி, ஸ்மால் டி, இங்க இருந்து ஸ்மால் டி, இங்க இருந்து கேபிட்டல் டி. F1 ஜெனரேஷன்ல வந்த ஹைபிரிட் எல்லாமே டாலா இருந்துச்சு, டுவார்ஃப் பிளான்ட்டே வரல. அப்புறம் F1 செல்ஃப் பாலினேட் பண்ணினப்போ 1:2:1 ஜீனோடைப் ரேஷியோவும்,
இங்க பாருங்க, கேபிட்டல் டி 1, கேபிட்டல் டி ஸ்மால் டி 2, ஸ்மால் டி 1 அண்ட் phenotypic ரேஷியோ 3:1 வந்துச்சு. இந்த phenotypic ரேஷியோவுக்கு பேரு மோனோ ஹைபிரிட் ரேஷியோனே கேட்பாங்க. மோனோ ஹைபிரிட் ரேஷியோனே கேட்பாங்க கொஸ்டின்ல. மோனோ ஹைபிரிட் கிராஸ் ரேஷியோ அப்படின்னா 3:1 அப்படிங்கறத தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட நீங்க சொல்லணும். ஓகே, இங்க மெண்டல் மோனோ ஹைபிரிட் கிராஸ் வச்சு என்ன கன்க்ளூட் பண்ணாரு? கேரக்டர்ஸ கண்ட்ரோல் பண்றது ஃபேக்டர்ஸ். மெண்டல் யூஸ் பண்ண வார்த்தை ஃபேக்டர்ஸ். அதாவது டாலா டுவார்ஃபாங்கிற கேரக்டரை கண்ட்ரோல் பண்றது ஃபேக்டர்ஸ். இப்ப அதை ஜீன்னு சொல்றோம், மெண்டல் அதை கேரக்டர்ஸ் அப்படி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாரு. ஃபேக்டர்ஸ் எப்பவும் பேரா தான் இருக்கும். கேபிட்டல் டின்னு இருக்கலாம், கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு இருக்கலாம், ஸ்மால் டின்னு இருக்கலாம், பேரா தான் இருக்கும். ஒன் ஃபேக்டர் மே டாமினேட் தி அதர். இப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டியை டாமினேட் பண்ணிடும். டால் பிளான் தான் வரும். இந்த ஸ்மால் டியோட கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகாது. சோ இது டாமினன்ட், இது ரிசசிவ் அப்படிங்கறத சொன்னாரு. இந்த 3 கன்க்ளூஷன் ரொம்ப முக்கியம் பேஸ்ட் ஆன் மோனோ ஹைபிரிட் கிராஸ். நெக்ஸ்ட் லா ஆஃப் டாமினன்ஸ். அவர் மோனோ ஹைபிரிட் கிராஸை பொறுத்து 2 லா சொன்னாரு. லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன். ஓகே, ஸ்டேட்ஸ் தட் இது லா ஆஃப் டாமினன்ஸ் என்ன சொல்லுது? டிசிமிலர் பேர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒன் ஃபேக்டர் டாமினேட் தி அதர். So dissimilar factor capital T small t இருந்துச்சுன்னா capital T small t டாமினேட் பண்ணும். capital T யோட கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணும். சோ இதுல இந்த லால என்ன சொல்றாங்க? characters are controlled by discrete units. capital T small t தனித்தனியா. factors occurs in pairs. எப்பவுமே factors பேரா தான் இருக்கும். in heterozygous one allele expresses, other remains hidden. heterozygous இருக்கும்போது ஒரு allele எக்ஸ்பிரஸ் ஆகும், இன்னொன்னு எக்ஸ்பிரஸ் ஆகாது அப்படிங்கறது சொன்னாங்க. இன்னொன்னு law of dominance-ல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் F1 ஜெனரேஷன்ல எக்ஸ்பிரஸ் ஆகாத கேரக்டர் திருப்பியும் F2 ஜெனரேஷன்ல எக்ஸ்பிரஸ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது லா ஆஃப் செக்ரிகேஷன்ல வருது. ஓகே, லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆல்சோ கால்ட் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமிட்ஸ். இந்த அனதர் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமிட்ஸ்னு லா ஆஃப் செக்ரிகேஷன் சொன்னாங்க? செக்ரிகேஷன்னா எனக்கு தெரியும் சார், பிரிஞ்சு போகுது. லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமிட்ஸ் என்ன? The two alleles of genes separate during gamete formation. கேமிட் ஃபார்மேஷன் அப்ப 2 ஜீனும் இந்த மாதிரி செப்பரேட் ஆயிடுது. இதை விட்டுடுங்க, கேபிட்டல் டி ஸ்மால் டின் 2ஆ செப்பரேட் ஆயிடும். கேபிட்டல் டி ஸ்மால் டின் இருக்கும்போது ஈச் கேமிட் ரிசீவ்ஸ் ஒன்லி ஒன் அல்லீல். ஒவ்வொரு கேமிட்லயும் ஒரு அல்லீல் தான் இருக்கு. அதனாலதான் கேமிட்ஸ் இதை வந்து லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமிட்ங்கிறோம். கேமிட்ல 2 அல்லீல் இருக்க வாய்ப்பே இல்லை. கேமிட்ஸ்ல ஒரு கேரக்டரோட ஒரு அல்லீல் தான் இருக்கும். சோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ரீஅப்பியரன்ஸ் ஆஃப் ரிசசிவ் ட்ரைட்ஸ் இன் F2. இதுதான் நம்ம போன தடவை சொன்ன இல்லையா? அதான், அதாவது F1ல எக்ஸ்பிரஸ் ஆகாத கேரக்டர் பிகாஸ் ஆஃப் லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமிட் செகண்ட் ஜெனரேஷன்ல F2ல F1 செல்ஃப் பண்ணி வர F2ல எக்ஸ்பிரஸ் ஆகுது. ரிசசிவ் டுவார்ஃப் வந்துச்சு. F1ல டுவார்ஃபே இல்லை, பட் F2ல டுவார்ஃப் வந்துச்சு. ரீஅப்பியரன்ஸ் ஆஃப் ரிசசிவ் ட்ரைட் இன் F2. அதுக்கு காரணம் லா ஆஃப் செக்ரிகேஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் டைஹைபிரிட் கிராஸ். நம்ம அந்த சார்ட் மட்டும் காட்டல, அதை நீங்க புக்ல ரெஃபர் பண்ணிக்கணும் கண்டிப்பா. சோ எக்ஸாம்பிள் வந்து எல்லோ ரவுண்ட் ஷேப் சீடு எல்லோவும் உங்களுக்கு டாமினன்ட். ரிங்கிள்டு கிரீன் கலர்ல இருந்தா, ரிங்கிள்னா சுருங்கி போயிருக்கிறது, கிரீன் கலர்ல இருந்தா ரிசசிவ். சோ எல்லா F1மே ரவுண்ட் எல்லோவா இருந்துச்சு. F1 செல்ஃப் பண்ணி வந்த F2ல 9 வந்து ரவுண்ட் எல்லோவாகும், 3 வந்து ரவுண்ட் கிரீன் ஆகும், 3 வந்து ரிங்கிள்டு எல்லோவாகவும் 1 வந்து ரிங்கிள்டு கிரீனாவும் இருந்துச்சு. இதுல ஜீனோடைபிக் ரேஷியோ கேட்டாங்கன்னா இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1221 நடுவுல 4 போட்டுக்குங்க. திருப்பியும் 1221. இதுதான் ஜீனோடைபிக் ரேஷியோ. கேட்க வாய்ப்பு இருக்கு. இது கொஸ்டின் மாதிரி கொடுத்துருப்பாங்க, மறந்துடாதீங்க. 1:2:2:1 4 1:2:2:1 அண்ட் அந்த டைஹைபிரிட் கிராஸ்க்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி அந்த கொடுத்துருப்பாங்களா டேபிள், புன்னட் ஸ்கொயர். அந்த புன்னட் ஸ்கொயர் நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்க, நெக்ஸ்ட் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் பேஸ்ட் ஆன் டைஹைபிரிட் கிராஸ் வந்தது. லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் என்ன சொல்லுது? ரொம்ப சிம்பிள்ங்க. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் இருக்கு. இந்த பேரு பிரிஞ்சு போறத இந்த ஒய்ங்கிற பேர் கண்ட்ரோல் பண்ணாது. இதுதான் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். அசார்ட்மெண்ட்னா பிரிஞ்சு சேர்றது. இப்ப கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் பிரிஞ்சிடும். ஓகேங்களா? கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரலாம், திருப்பி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் கூட சேரலாம், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரலாம், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் கூட சேரலாம். ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் கூட தான் சேரணும், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கூட தான் சேரணுங்கிற அவசியம் கிடையாது.
லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்ங்கிறது கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரலாம், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் கூட சேரலாம், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரலாம், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் கூட சேர்ந்து கேமிட் ஃபார்மேஷன் பண்ணலாம். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், இந்த 4ல எப்படி வேணா வரலாம். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 தடவை கேபிட்டல் ஆர் எழுதணும், 2 தடவை ஸ்மால் ஆர் எழுதணும் கண்டினியூவா. கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய்ய ஆல்டர்னேட்டா எழுதுனா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் கேமிட்ஸ் வந்துடும். ஸோ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கூடயும் சேரலாம், ஸ்மால் ஒய் கூடயும் கேமிட் ஃபார்மேஷன் பண்ணலாம். ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கூடயும் சேரலாம், ஸ்மால் ஒய் கூடயும் சேரலாங்கிறது தான் law of independent assortment. Okay, so independent segregation leads to all 4 combinations in equal proportion, 25%, 25%, 25%, 25% gamete formation. Okay, so this law is valid when genes are on different chromosomes or far apart on the same chromosome. ஒவ்வொரு ஜீனும் கேபிட்டல் ஆர்ங்கிற ஜீனும் கேபிட்டல் ஒய்ங்கிற ஜீனும் தனித்தனியா தள்ளி தள்ளி அமைஞ்சிருக்கணும். அப்பதான் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு, ரீகாம்பினேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் க்ளோஸ்லி அரேஞ்சா இருந்தா லிங்கேஜ், அதான் அடுத்து படிக்க போறோம். சோ டெஸ்ட் கிளாஸ் படிச்சுட்டு போலாம். டெஸ்ட் கிளாஸ் தான் என்ன? இப்போ நமக்கு புக்ல கொடுத்துருக்க எக்ஸாம்பிள், இப்போ வயலட் கலர் ஒரு ஃப்ளவர் இருக்கு, ஒயிட் கலர் ஃப்ளவர் இருக்கு. இப்போ வயலட் கலர் ஃப்ளவர் கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூவா இல்ல கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூவான்னு நமக்கு தெரியாது, ஆனா கொடுத்தாச்சு. ஸோ ஜீனோடைப் ஆஃப் கிவன் பிளான்ட் ஹோமோசைகஸ் டாமினண்டா இல்ல ஹெட்ரோசைகஸா இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் டெஸ்ட். டெஸ்ட்னா செக் பண்றது. டெஸ்ட் கிளாஸ் அப்படின்னாலே உங்ககிட்ட கொடுத்த பிளான்ட்டை ரிசசிவ் பிளான்ட்டோட கிராஸ் பண்றதுக்கு பேர் தான் டெஸ்ட் கிராஸ். டோன்ட் ஃபர்கெட். தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும், என்கிட்ட ஒரு பிளான்ட்டை கொடுத்தாங்க, அது ஹோமோசைகஸா ஹெட்ரோசைகஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் யார் கூட கிராஸ் பண்ணணும்? கம்பல்சரிலி ரிசசிவ் பேரண்ட் பிளான்ட், ரிசசிவ் பிளான்ட்டோட கிராஸ் பண்ணனா அப்ப நமக்கு டெஸ்ட் கிராஸ். ஓகே, இப்போ ஹோமோசைகஸா இருந்தா, ஹோமோசைகஸா நமக்கு பிகினிங்லயே தெரியாது. ஹோமோசைகஸ் டாமினண்டா இருந்தா என்ன ஆகும்? நம்ம கேபிட்டல் டிங்கிற பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதோட நீங்க ரிசசிவ் பிளான்ட் ஸ்மால் டி கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே டாலா வந்துடும். அப்போ உங்ககிட்ட கொடுத்த பிளான்ட் ஹோமோசைகஸ் டாமினன்ட்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே ஹெட்ரோசைகஸ் கேபிட்டல் டி ஸ்மால் டினா ஹெட்ரோசைகஸ்னு எனக்கு தெரியாது, டால் பிளான்ட் நீங்க என்கிட்ட கொடுத்துருக்கீங்க, அது ஹோமோசைகஸா ஹெட்ரோசைகஸான்னு இப்ப சொல்லுவேன். இப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டிய திருப்பியும் கிராஸ் பண்ண வேண்டியது ஹோமோசைகஸ் ரிசசிவோட தான். கிராஸ் பண்ண இங்க பாருங்க, கேபிட்டல் டி ஸ்மால் டி இங்க 2 கேமிட் வந்துருச்சா, ஸ்மால் டியா இங்க பாருங்க, கேபிட்டல் டி ஸ்மால் டி இது டாலா இருக்கும், இது டாலா இருக்கும். ஸ்மால் டி டுவார்ஃபா இருக்கும், இதை சிம்பிள் பண்ணா 2 டாலு 2 டுவார்ஃப், அப்போ 1:1 வந்தா என்கிட்ட கொடுத்த பிளான்ட் ஹெட்ரோசைகஸ். எல்லாமே டால்னு வந்துருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கொடுத்தது ஹோமோசைகஸ் டால் பிளான்ட். 1:1 1 டால் 1 டுவார்ஃப்ங்கிற விகிதத்துல எனக்கு வந்துச்சுன்னா என்கிட்ட கொடுத்தது ஹெட்ரோசைகஸ் டால் பிளான்ட். சோ இதை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ற கிராஸ் தான் டெஸ்ட் கிராஸ். கொடுத்த பிளான்ட் ஹோமோசைகஸ் டாலா ஹெட்ரோசைகஸ் டாலா. இப்போ நமக்கு ஒயிட் வயலட்னு இருக்கும் புக்ல, அதுக்கு நீங்க கோரிலேட் பண்ணி படிச்சுக்கணும். அப்போ இதுல அன்னோன் பிளான்ட், அதாவது ஜீனோடைப் ஆஃப் த பிளான்ட் தெரியல. சோ கொடுத்த பிளான்ட்டோட ஜீனோடைப், அன்னோன் ஜீனோடைப்பா கண்டுபிடிக்கணும், அது ஹோமோசைகஸா ஹெட்ரோசைகஸான்னு. அதுக்கு அந்த பிளான்ட்டை ரிசசிவ் பேரண்டோட ஹோமோசைகஸ் ரிசசிவோட கிராஸ் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். அப்படிங்கிறது தான் நமக்கு டெஸ்ட் கிராஸ். இதுல டைஹைபிரிட் டெஸ்ட் கிராஸ் ஆயிருந்தா 1:1:1:1. மோனோஹைபிரிட் மோனோஹைபிரிட் கிராஸ்ல டெஸ்ட் கிராஸ் இருந்தா 1:1 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்ங்க இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸெப்ஷன் டு மெண்டல்ஸ் ஒர்க். மெண்டல் சொன்னதோட எக்ஸெப்ஷன். ஓகேங்களா? neither allele is completely dominant over the other. இப்ப கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்னு நம்ம பேர் தான் லெட்டர் தான் கொடுத்துருக்கோமே தவிர ஆர் டாமினன்ட் கிடையாது, ஸ்மால் ஆர் ரிசசிவ் கிடையாது. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் என்ன பிளான்ட் ஞாபகம் வச்சுங்க, நீட்ல கேட்பாங்க. ஸ்னாப் டிராகன், அதுக்கு இன்னொரு பேரு 4 o'clock பிளான்ட், இன்னொரு பேரு மிராபிலிஸ் சலாப்பா. சோ பேரண்டல் ஜெனரேஷன்ல ரெட் கலர் ஃபிளவரையும் ஒயிட் கலர் ஃபிளவரையும் எடுத்து கிராஸ் பண்ணா F1 ஜெனரேஷன்ல ரெட் வந்தா ரெட் டாமினன்ட், ஒயிட் வந்தா ஒயிட் டாமினன்ட். ரெண்டுக்கு இடையில பிங்க்னு வந்துச்சுன்னா ரெட்டும் டாமினன்ட் கிடையாது, ஒயிட்டும் டாமினன்ட் கிடையாது.
ரெண்டுமே இன்கம்ப்ளீட் டாமினன்ட். இங்க டாமினன்ட்ங்கிற ஒண்ணே வரல, அதனால அது குறைபாடு உள்ள இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்க, நான் திருப்பியும் கேபிட்டல் ஸ்மால் ஆர் F1 செல்ஃப் கிராஸ் பண்றோம். F1 into F1. அப்ப கேபிட்டல் ஸ்மால் ஆர் கிராஸ் பண்ணியாச்சு. அப்போ 1 ரெட் 2 பிங்க் 1 ஒயிட் வந்துச்சு. இந்த இடத்துல ஒரு கிரியேட்டட் கொஸ்டின் வரணும்னா எந்த கிராஸ்ல F2ல பினோடைபிக் ரேஷியோவும் ஜீனோடைபிக் ரேஷியோவும் சிமிலரா இருக்கும். அதாவது 1 ரெட் பினோடைப் 2 பிங்க் பினோடைப் 1 ஒயிட் 1:2:1 பினோடைப். ஜீனோடைப் கேபிட்டல் 1 கேபிட்டல் ஸ்மால் ஆர் 2 ஸ்மால் ஆர் 1 ரெண்டுக்குமே பினோடைபிக் ரேஷியோவும் சேம் ஜீனோடைபிக் ரேஷியோவும் சேம். எதுக்கு? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸுக்கு மறந்துடாதீங்க. இன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் பினோடைபிக் அண்ட் ஜீனோடைபிக் ரேஷியோ ஆர் சேம் இன் F2. இம்பார்ட்டன்ட் நீட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. இந்த PDF நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இது வரைக்கும் படிச்சிருக்கோம்ல, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப இம்பார்ட்டன்டா பார்க்க போறோம். மல்டிபிள் அல்லீல்ஸ் பிளியோட்ராபி ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? சொல்லுங்க, சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது வரைக்கும் படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது வரைக்கும் படிச்ச கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? 40 நாள் தான் இருக்கு நமக்கு, நீட்டுக்கு 40 நாள். ஆமா, அப்போ நம்ம இப்படி படிச்சாதான் கிடுகிடுன்னு படிக்க முடியும். நோ சார், ஓகே, வெரி குட், நோ டவுட். இப்போ மல்டிபிள் அல்லீல்ஸ் பிளியோட்ராபி, இது ரெண்டு டாபிக்கும் ரொம்ப முக்கியம். நீட் பாயிண்ட்ல மல்டிபிள் அல்லீல்ஸ் அண்ட் பிளியோட்ராபி ரெண்டும் முக்கியம். கோடாமினன்ஸும் முக்கியம் தான். கோடாமினன்ஸ், மல்டிபிள் அல்லீல்ஸ், பிளியோட்ராபி. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இப்ப பார்த்தோம். இது எல்லாமே இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோடாமினன்ஸ், மல்டிபிள் அல்லீல்ஸ், பிளியோட்ராபி, இது எல்லாமே எக்ஸெப்ஷன் டு மெண்டலியன் லாஸ். மெண்டலோட ஒர்க்குக்கு எக்ஸெப்ஷன் இது எல்லாமே. ஓகே, உங்களுக்கு யாராவது மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறாங்க, நீங்க ஒரு கருத்தை முன் வைக்கும் போது அவங்க எதிர்காலருக்கு அவங்க அதை அப்போஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க அதை பத்தி கவலைப்படக்கூடாது. லெட் தெம் அப்போஸ். இப்போ மெண்டலோட ஒர்க்கை அப்போஸ் பண்ணி எவ்வளவு வந்துருச்சு பாருங்க. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் வந்துச்சு, கோடாமினன்ஸ் வந்துருச்சு, மல்டிபிள் அல்லீல்ஸ் வந்துருச்சு, பிளியோட்ராபி வந்துருச்சு. இது எல்லாமே மெண்டலோட லாஸ் ஒத்து வராத, மெண்டலோட லாஸ்க்கு எகெயின்ஸ்டான ஒரு விஷயம். பட் ஸ்டில் இன்னைக்கும் மெண்டலோட லாவும் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த மெண்டலோட லாவுக்கு எக்ஸெப்ஷன்ஸும் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸ்டில் மெண்டல் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ். அது போல நம்ம ஒரு கருத்து வைக்கிறோம்னா இன்னொருத்தவங்க அதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, இல்ல கிடையாதுன்னா அது உண்மையா கூட இருக்கலாம். எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, பர்சனலா எடுத்துக்கூடாது. சரி, அவங்க சொல்றது அவங்களுக்கு, நான் சொல்றது எனக்கு. மெண்டல் மாதிரி, மெண்டல் சொன்னது மெண்டலுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கா, இருக்கட்டும்பா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். நான் சொன்னதுக்கு குத்தம் சொல்லணும்னே நீ கண்டுபிடிச்சு வந்திருக்கியான்னு சொல்லக்கூடாது. ஓகே, எனிவே இங்க வந்துடும் கோடாமினன்ஸ். அப்பதான் நம்ம பீஸ்ஃபுல்லாவும் ஹாப்பியாவும் நம்ம படிக்கிற ஸ்பீடு ஜாஸ்தியாவும் இருக்குங்க. நத்திங், எதையுமே நீங்க பர்சனலா எடுத்துக்க கூடாது. ஓகே, கோடாமினன்ஸ் என்ன? போத் அல்லீல்ஸ் எக்ஸ்பிரஸ் themselves equally in heterozygous condition. சோ ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்ல ரெண்டு அல்லீலும் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் ஈக்குவலி எக்ஸ்பிரஸ் ஆகுது. ரெண்டு அல்லீலும் ஈக்குவலி எக்ஸ்பிரஸ் ஆகுது. இதுல இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கும் கோடாமினன்ஸ்க்கும் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் என்ன? ரெட் ஒயிட். F1ல ரெட்டும் வரல, ஒயிட்டும் வரல, பிங்க் வந்துச்சு. கோடாமினன்ஸ்ல உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒயிட் கலர்ல ஒரு மாடு இருக்கு, இது மாடுன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? பிளாக் கலர்ல ஒரு மாடு இருக்கு. இந்த ரெண்டுக்கும் பிறக்கிற மாடுல ஒயிட் கலர் பேட்ச், மீதி எல்லாம் பிளாக் கலர்ல இருக்கு. ஒயிட்டா இங்க இருக்கு, பிளாக்கா இருக்கு. பிளாக் மாட்டுல ஒயிட்டா வட்ட வட்டமா பேட்ச் இருக்கு. ஒயிட்டோ எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சு, பிளாக்கோ எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சு. இது கோடாமினன்ஸ். ஆனா அதே மாடு சிமெண்ட் கலர்ல இருந்துச்சுன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஒயிட்டும் பிளாக்கும் சேர்ந்து ஃபுல்லா சிமெண்ட் கலர்ல இருந்துச்சுன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். பிளாக் ஸ்கின்ல ஒயிட் பேட்ச் அங்கங்க வட்ட வட்டமா இருந்துச்சுன்னா கோடாமினன்ஸ். நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். இன்கம்ப்ளீட்க்கும் கோடாமினன்ஸ்க்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அப்ப கோடாமினன்ஸ்க்கு நமக்கு என்ன எக்ஸாம் கொடுத்துருக்காங்க? எக்ஸாம்பிள் ABO பிளட் குரூப். அப்போ டைப் A, அதாவது அதோட ரெட் பிளட் செல்ஸோட அந்த பிளாஸ்மா மெம்பரேன்ல A ஆன்டிஜனை சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஜீன் இருக்கும், இங்க B இருக்கும். ஓகே, B டைப்ல.
இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்தா ஏபி பிளட் குரூப், அதாவது ஏ பி இந்த ரெண்டு அல்லிலும் சேரும்போது அதோட மெம்பரேன்ல பாருங்க பியும் எக்ஸ்பிரஸ் ஆகுது, ஏவும் எக்ஸ்பிரஸ் ஆகுது, ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஏவா எக்ஸ்பிரஸ் ஆகுது, பியா எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஏவும் பியும் சேர்ந்து சியா எக்ஸ்பிரஸ் ஆகல, வேற ஒரு கேரக்டரா எக்ஸ்பிரஸ் ஆகல, ஹாஃப் ஏ ஹாஃப் பி அப்படி எக்ஸ்பிரஸ் ஆகல. ஏவும் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிரஸ் ஆகுது, பியும் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஏபி பிளட் குரூப்னு ஒண்ணு இருக்குது, அதனால இத கோடாமினன்ஸ் அப்படிம்போம். ஓல ஒண்ணு இருக்காது, அதை விட்டுருங்க, அதை மல்டிபிள் அல்லீல்ஸ்ல பார்ப்போம். இப்ப மல்டிபிள் அல்லீல்ஸ், when more than two alternative forms of a gene exist in a population. ஜீனுக்கு அல்லீல் தானே ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ். கேபிட்டல் T னா அதோட ஆல்டர்னேட் ஃபார்ம் ஸ்மால் t, W னா ஸ்மால் w, Y னா ஸ்மால் y, R னா ஸ்மால் r, எல்லாமே டூ ஃபார்ம்ஸ் தான் ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் இருக்கு. மோர் தென் டூ ஃபார்ம்ஸ் இருந்தா அது மல்டிபிள் அல்லீல்ஸ். இப்போ பிளட் குரூப்ல IA இது ஒரு அல்லீல், IB இது ஒரு அல்லீல், இது ரெண்டும் சேர்ந்து வந்தாதான் ஏபி பிளட் குரூப் கோடாமினன்ஸ் சொல்லுவோம். இன்னொரு அல்லீல் இருக்கு ஸ்மால் I, அது O, ஒண்ணுமே இல்லைன்னா ஜீரோன்னு சொல்லுவோம்ல, அதுதான். அப்போ 1 அல்லீல், 2 அல்லீல், 3 அல்லீல், மோர் தென் 2 அல்லீல்ஸ் நம்ம பிளட் குரூப்ல இருக்கிறதுனால ஏபிஓ பிளட் குரூப் தான் மல்டிபிள் அல்லீல்ஸ்க்கு எக்ஸாம்பிள். இதை நம்ம வந்து என்னன்னு சொல்றீங்க பாருங்க, இது ஒரு டைப் ஆஃப் அல்லீல், இது செகண்ட் டைப் ஆஃப் அல்லீல், இது தேர்ட் டைப் ஆஃப் அல்லீல். மோர் தென் 2 அல்லீல்ஸ் ஒரு ஜீன்லயே ஐ ஜீன்கே இருக்கு, அப்ப அத மல்டிபிள் அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்க. நெக்ஸ்ட் பிளியோட்ராபி. பிளியோட்ராபினா என்ன? ஒரு ஜீனு ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ கேபிட்டல் T ஸ்மால் t டால் அந்த ஹைட், WW ஃப்ளவர் கலர், கேபிட்டல் Y ஸ்மால் y சீட் கலர், கேபிட்டல் R ஸ்மால் r சீட் ஷேப். ஒரு ஜீனும் ஒரு கேரக்டர் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஐ பிளட் குரூப், ஏவா பியா ஓவா. பட் பிளியோட்ராபி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஜீனு மோர் தென் ஒன் கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணா அதுக்கு பேரு பிளியோட்ராபி. A single gene influences more than one pleiotropic trait. எக்ஸாம்பிள் ஃபினைல் கீட்டோனூரியா எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்கிள் செல் அனிமியாவும் நமக்கு பிளியோட்ராபிக் எக்ஸாம்பிள் தான். ஒரு ஜீன் தான் ஃபினைல் கீட்டோனூரியால இருக்க ரெடியூஸ்ட் ஹேரை ரெடியூஸ் பண்ணிடும், ஸ்கின் பிக்மெண்டேஷனை பாதிக்கும், அண்ட் மென்டல் ரிட்டார்ட்னஸ் வரும். ஸோ ஃபினைல் கீட்டோனூரியால நிறைய எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு ஜீனே கண்ட்ரோல் பண்றதுனால நம்ம அதை பிளியோட்ராபி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், chromosomal theory of inheritance and Morgan's Drosophila experiment. chromosomal theory of inheritance கொடுத்தது யாரு? Important, Sutton and Boveri. மெயின் ஐடியா இங்க என்னன்னா, genes are located on chromosomes and behavior of chromosomes during meiosis explains inheritance. அதாவது என்ன சொல்றாங்க, மெண்டலோட லா தான், ஜீன்ஸ் குரோமோசோம்ல லொகேட் ஆயிருக்கு. லோகஸ்னு படிச்சோம்ல, லொகேஷன் ஆஃப் த ஜீன் ஆன் குரோமோசோம். குரோமோசோம்ல குரோமோசோம் இப்படி இருக்கு அப்படின்னா, இங்க ஒரு ஜீன் இருக்குன்னா அதுதான் ஜீனோட லொகேஷன் சொல்லும். ஜீன்ஸ் ஆர் லொகேட்டட் ஆன் குரோமோசோம். மியாசிஸ் அப்போ ஜீனுக்கு 2 அல்லீல் இருக்கும், ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ், அது செக்ரிகேட் ஆகுது. ஓகேங்களா, அதுதான். So chromosome and behavior of chromosomes during meiosis explains inheritance. Inheritanceங்கிறது கேரக்டர் எப்படி பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப்ஸ்பிரிங்ஸ் போறதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றது. மியாசிஸ் அப்ப கேமிட் ஃபார்மேஷன் தான். ஓகே. ஸோ குரோமோசோமல் பிஹேவியர் டியூரிங் மியாசிஸ் என்ன? ஒன்றும் இல்லை, நீங்க பாருங்க, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, இதை தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ டிப்ளாய்டு அப்படி கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மியாசிஸ் முடிஞ்சு கேமிட் ஃபார்மேஷன் அப்போ இந்த 2 ஆல்டர்னேட் ஃபார்ம்ல ஒரு அல்லீல் ஒரு கேமிட்டுக்கும் இன்னொரு அல்லீல் இன்னொரு கேமிட்டுக்கும் பிரிஞ்சு போகும். அதுதான் மியாசிஸ்ல எப்படி வந்து அந்த ஜீன் வந்து செக்ரிகேட் ஆகுது அப்படிங்கிறது, இன்ஹெரிட் ஆகுது அப்படிங்கிறது. இப்ப ஸ்மால் ஏ ரிசசிவா இருக்கு, கேபிட்டல் ஏ டாமினண்டா இருக்கு. மெண்டலோட லாவை தான் இவங்க ஜீன் பிஹேவியர்ல எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகே. சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் ஜீன்ஸ் அண்ட் குரோமோசோம்ஸ் போத் அக்கர் இன் பேர்ஸ். ரெண்டுமே பேரா தான் இருக்கும். நமக்கு ஒரு கம்பேரிட்டிவ் சார்ட் மாதிரி என்சிஆர்டில கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் ஒரே பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா ஜீன்ஸும் குரோமோசோமும் ஒரே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஜீனும் இங்க பாருங்க, உங்களுக்கு குரோமோசோம்ல தான் ஜீன்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, குரோமோசோம்ஸ்ல தான் இந்த மாதிரி ஜீன்ஸ் இருக்கு. ஓகே. குரோமோசோமும் பேரா தான் இருக்கு, ஜீன்ஸ் அதுல இருக்கக்கூடிய ஜீன்ஸும் பேரா தான் இருக்கு. போத் செக்ரிகேட் டியூரிங் கேமிட் ஃபார்மேஷன். குரோமோசோமும் பிரிஞ்சிரும், நமக்கு ஜீன்ஸும் பிரிஞ்சிரும். எப்போ? கேமிட் ஃபார்மேஷன் அப்ப. ஒன் ஆஃப் ஈச் பேர் என்டர்ஸ் ஒன் கேமிட். இதுல ஒரு குரோமோசோம் தான், ஒரு 2 குரோமோசோம் பேரா இருக்கு, 2 ஜீன் பேரா இருக்கு.
ஒரு குரோமோசோம் தான் ஒரு கேமெட்க்கு போகும் ஒரு பேர்ல இருந்து, இன்னொரு குரோமோசோம் இன்னொரு கேமெட்க்கு போகும். அப்ப அந்த குரோமோசோம்ல இருக்க ஜீனும் ஒரு ஜீன் தான் ஒரு கேமெட்குள்ள போகும். நல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னொரு தடவை, இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். இப்ப நல்லா பாருங்க. இப்போ இப்படி இருக்கு, இங்க கேபிட்டல் ஏ இருக்கு, இங்க ஸ்மால் ஏ இருக்கு. இந்த ரெண்டுல இது ஒரு கேமெட்டுக்குள்ள போகும் ஒரு குரோமோசோம், இதோட கேபிட்டல் ஏவோட. இந்த குரோமோசோம் ஒரு கேமெட்குள்ள போகும் எதோட, ஸ்மால் ஏவோட. அப்போ ஒரு ஜீன் தான் ஒரு கேமெட்க்கு போயிருக்கு, ஒரு குரோமோசோம் தான் ஒரு கேமெட்க்கு போயிருக்கு. ஒரு ஜீன் தான் இன்னொரு கேமெட்க்கு போயிருக்கு, இன்னொரு குரோமோசோம் இன்னொரு கேமெட். சோ ஒரு குரோமோசோம் தான் ஒரு கேமெட்க்கு போகும், ஒரு ஜீன் தான், பேர் ஆஃப் ஜீன்ல ஒரு ஜீன் தான் ஒரு கேமெட்குள்ள போகும். ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்திருக்காது. பேர் ரிஸ்டோர்ட் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன் என்ன, ஃபியூஷன் ஆஃப் மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட். சோ ஜைகோட் ஃபார்மேஷன் அப்ப அந்த பேர் திருப்பியும் ரீஸ்டோர் ஆயிடும். திருப்பி பேர் பிரிஞ்சு போனவங்க கேமெட் ஃபியூஷன் அப்போ திருப்பி பேர் ஆயிக்குவாங்க. ஆனா அப்ப ரீகாம்பினேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. கேபிட்டல் ஏ கூட சேரலாம், கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கூட சேரலாம், ஸ்மால் ஏ கூட சேரலாம். ஏன்னா மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஷன் நடக்கும்போது மேல் கிட்ட இருந்து வர கேமெட்ல கேபிட்டல் ஏ இருக்கா ஸ்மால் ஏ இருக்கா, ஃபீமேல் கிட்ட இருந்து போற கேமெட்ல கேபிட்டல் ஏ இருக்கா ஸ்மால் ஏ இருக்கா, அதை பொறுத்து நமக்கு அந்த பேர் ரீஸ்டோர் ஆகும். சேம் பேர் தான் ரீஸ்டோர் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. கேபிட்டல் ஏங்கிறது குழந்தையில கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏன்னு இருக்கலாம். அப்பாட்ட இருந்து வந்த ஸ்பெர்ம் ஸ்மால் ஏ, அம்மாட்ட இருந்து போன ஓவம் கேபிட்டல் ஏனா கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏன்னு ஹெட்ரோசைகோட்டா இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்ணது யாருன்னா தாமஸ் ஹண்ட் மார்கன், TH மார்கன். எந்த ஆர்கானிசத்துல, ட்ரோசோஃபைலால. அவர் ஏன் ட்ரோசோஃபைலா மெலனோகாஸ்டரை எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாரு. ட்ரோசோஃபைலா மெலனோகாஸ்டர்ங்கிறது ஒரு ஃப்ரூட் ஃப்ளை, பழ ஈக்கள். அதை வளர்க்கறது ஈஸி. பழத்தை வாங்கி பாட்டில்ல போட்டீங்க, அந்த 2 ஈய உள்ள போட்டீங்க, மேல் ஃபீமேல போட்டீங்கன்னா 1 வீக்ல எக்கச்சக்கமான ஈக்கள் வந்துடும். எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் லைஃப் சைக்கிள் 1 வீக் தான். நிறைய ப்ராஜெனிஸை ப்ரொடியூஸ் பண்ணும் 1 வீக்லயே. ஈஸி டு கல்ச்சர். ஜஸ்ட் ஃப்ரூட்டோட ஜூஸ் இருந்தா போதும், ஏன்னா அது ஃப்ரூட் ஃப்ளை தானே, ஈஸியா ஒரு ஜார்லயே வளர்க்கலாம். கிளியர் செக்ஸ் டிஸ்டிங்ஷன், மேல் ஃபீமேல் பெருசா இருக்கும், மேல் சின்னதா இருக்கும், பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடலாம். மெனி மியூட்டேஷன்ஸ் அவைலபிள். டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் மியூட்டேஷன்னால நிறைய இருக்கு. அதனால நிறைய கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். He experimentally proved genes are on chromosome. குரோமோசோம்ஸ்ல தான் ஜீன்ஸ் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. குரோமோசோம்ல தான் ஜீன்ஸ் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணாரு. லிங்க்டு ஜீன்ஸ் ஆர் இன்ஹெரிட்டட் டுகெதர் க்ளோஸ்லி. பாருங்க, க்ளோஸ்லி அரேஞ்ச்டு ஜீன்ஸ் இன்ஹெரிட்டட் டுகெதர். ரீகாம்பினேஷன் occurs due to crossing over. கிராசிங் ஓவர் நடக்கிறதுனால பெக்கைடைன் ஸ்டேஜ்ல கிராசிங் ஓவர் ஸ்டார்ட் ஆகும் படிச்சிருப்போம்ல, அந்த கிராசிங் ஓவர்னாலதான் ரீகாம்பினேஷன் வருது அப்படிங்கறத இவரு ப்ரூவ் பண்ணாரு. க்ளோஸ்லி லொகேட்டட் ஜீன்ஸ் பிரியாமையே போயிடும். எவ்வளவுக்கு எவ்வளவு லொகேஷன் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கோ அந்த ஜீன்ஸ் ரீகாம்பினேஷனை ஏற்படுத்தும், பிரிஞ்சு போகும். ஓகேங்க, நியூ காம்பினேஷன் நான் பேரண்டல் காம்பினேஷனை ஏற்படுத்தும். இப்ப லிங்கேஜ் ரீகாம்பினேஷன் படிக்கலாம். Tendency of genes present on the same chromosome to be inherited together. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப்ஸ்பிரிங்ஸ்க்கு போகும்போது சேர்ந்தே போகும். உதாரணத்துக்கு இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி, இதுதான் க்ளோஸ்லி லிங்க்டு குரோமோசோம். ஓகேங்களா, ஜீன்ஸ் கம்ப்ளீட் லிங்கேஜ், பேரண்டல் காம்பினேஷன்ஸ் ஒன்லி. இப்போ இன்னொரு பேர்ல ஸ்மால் ஏ ஸ்மால் பின்னு இருக்குன்னா கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் பின்னு வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா க்ளோஸ்லி ரிலேட்டடா பக்கத்துல லொகேட்டடா இருக்கிறதுனால அப்படியே தான் இன்ஹெரிட் ஆகும். நியூ கேரக்டர்ஸ் வரவே வராது. இன்கம்ப்ளீட் லிங்கேஜ்னா என்ன, பேரண்டல் காம்பினேஷன்ஸ் மோர், ரீகாம்பினேஷன்ஸ் பியூர். ஸோ இங்க லிங்கேஜ் கொஞ்சம் குறைவா இருந்தா கூட பேரண்டல் காம்பினேஷன்ஸ் ஜாஸ்தியாகவும் ரீகாம்பினன்ஸ் கம்மியாகவும் இருக்கும். So stronger the linkage, lower the recombination frequency. So linkage எவ்வளவுக்கு எவ்வளவு க்ளோஸ்லி அரேஞ்சா இருக்கோ, ரீகாம்பினேஷன்ல ஒண்ணும் இல்லைங்க. நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. ஏபி பேரண்டல் காம்பினேஷன், ஸ்மால் ஏ ஸ்மால் பி பேரண்டல் காம்பினேஷன், இது ரெண்டும் பேரண்டல் காம்பினேஷன். கேபிட்டல் ஏ ஸ்மால் பியோட சேர்ந்ததுன்னா ரீகாம்பினன்ட், ஸ்மால் ஏ கேபிட்டல் பியோட சேர்ந்ததுன்னா ரீகாம்பினன்ட். சோ இந்த ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி பேரண்டல் ஃப்ரீக்வன்சியோட ஃப்ரீக்வன்சினா நம்பர் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங்ஸ். ஒரு 4 நாய்க்குட்டி போடுது ஒரு நாய் அப்படின்னு வச்சுங்களேன், அதுல 3 பேரண்ட் மாதிரி இருக்கு, 1 மட்டும் ரீகாம்பினன்ட்
புதுசா ஃபார்ம் ஆயிருக்கு, ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ ரீகாம்பினேஷன் கம்மியாகவும் பேரண்டல் ஃபார்ம் ஜாஸ்தியாகவும் தான் லிங்கேஜ் ஜாஸ்தியா இருக்கு, பக்கத்துல குரோமோசோம்ஸ்ல இருக்க ஜீன்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு. அதே ரீகாம்பினன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, நியூ வெரைட்டி, ஆனா பேரண்டல் ஃபார்ம் கம்மியா இருக்குன்னா இந்த ஏவும் பியும் லூஸ்லி லிங்க்டு ஜீன் தள்ளி தள்ளி இருக்கு, அப்ப ஈஸியா ரீகாம்பினேஷன் ஃபார்ம் ஆயிடும். இந்த பி இந்த ஏவோட இந்த மாதிரி சாரி ஸ்மால் ஏ ஸ்மால் பி, இந்த பி இந்த ஏவோட போய் கட்டாயி ஜாயின் ஆயிடும், கிராசிங் ஓவர் நடந்து இந்த பி இந்த ஏவோட சேர்ந்து ரீகாம்பினன்ட் ஜாஸ்தி ஆயிடும். ஸோ டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருந்தா ரீகாம்பினேஷன் ஜாஸ்தி, டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா ரீகாம்பினேஷன்ஸ் குறைவு. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஜீன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி, மறந்துடாதீங்க. இப்போ ரீகாம்பினேஷன் என்ன? லிங்க்டு ஜீன்ஸ் டு நாட் அசார்ட் இண்டிபெண்டன்ட்லி. லிங்க்டு ஜீன் என்ன ஆகாது, தனித்தனியா பிரியாது. பட் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஜீன்ஸ். டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருந்தா ரீகாம்பினேஷன் ஜாஸ்தியா இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதான் இதுல சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட். இப்போ செக்ஸ் டிட்டர்மினேஷன்ல ஹியூமன்ஸ்ல ஃபீமேல் XX, ஃபீமேல் XX, மேல் XY, அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தா ஹெட்டிரோகேமிட்டி. யாருக்கு ஹெட்டிரோகேமிட்டி இருக்கோ அவங்க வந்து செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அப்போ ஹியூமன்ல செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ண போறது மேல் ஸ்பெர்ம் தான். ஓகேங்க, இங்க மேல் வந்து ஹெட்டிரோகேமிட்டிக்கா இருக்கிறாரு, ஃபீமேல் வந்து ஹோமோகேமிட்டிக்கா இருக்காங்க. ஏன்னா ரெண்டுமே XX தான். இவர்கிட்ட X1 Y1 இருக்கிறதுனால 2 types ஆஃப் ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாரு. இவங்க ஒரே ஒரு டைப் ஆஃப் ஓவம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த ஓவம் எக்ஸோட சேர்ந்தா பெண், ஒய் ஸ்பெர்ம் வந்து எக்ஸோட சேர்ந்தா ஆண். அப்போ மேல் ஹெட்ரோகேமிட்டிக் ஹியூமன்ல இருக்கு. இது அப்ப செக்ஸ் டிட்டர்மைன் பண்றது மேல் தான். ஓகேங்க, நெக்ஸ்ட். ஜீன்ஸ் லொகேட்டட் ஆன் செக்ஸ் குரோமோசோம், யூசுவலி எக்ஸ் குரோமோசோம். எக்ஸ் குரோமோசோம்ல தான் நமக்கு வந்து செக்ஸ் குரோமோசோம் இருக்கு. ஒய் மோர் காமன் இன் மேல்ஸ்? என்னது? மேல்ஸ் ஹேவ் ஒன்லி ஒன் எக்ஸ் குரோமோசோம். அதாவது இங்க செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ்ல எக்ஸ் லிங்க்டு குரோமோசோம் மூலியமா நமக்கு டிசீஸோ ஏதோ ஸ்ப்ரெட் ஆனிச்சு அப்படின்னா மேல்ஸ்ல தான் அது அதிகமா இருக்கும். எதுல? ஹீமோஃபிலியா, கலர் பிளைண்ட்னஸ், இந்த ரெண்டு நோயும் யாருக்கு ஜாஸ்தியா இருக்கும்னா மேலுக்கு. ஏன்னா இது எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டர். இங்க கொஞ்சம் மொட்டையா இருக்கு. எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டர்ஸ்னா டிசீஸ். இது மோர் காமன் இன் மேல்ஸ். ஏன்னா மேல்ஸ்ல ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கு. அப்போ ஒரு எக்ஸ் குரோமோசோம் ரிசசிவா இருந்தா கூட நோய் இவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ஆயிடும். எக்ஸாம்பிள் ஹீமோஃபிலியா அண்ட் கலர் பிளைண்ட்னஸ். ஸோ சிங்கிள் ரிசசிவ் எக்ஸ் குரோமோசோம் வந்து மேல்ல எக்ஸ்பிரஸ் ஆயிடும். பட் ஃபீமேல்ல 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால நோய் ரிசசிவ் ஜீனா இருந்தா இது வந்து இதை சப்ரஸ் பண்ணி டிசீஸை எக்ஸ்பிரஸ் பண்ணாது. பட் ஸ்டில் அவங்க கேரியரா இருப்பாங்க ஃபீமேல். அப்போ மேல் தான் அதிகமா அஃபெக்டடா இருப்பாங்க. எந்த டிசீஸ்க்குங்க? எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டருக்கு மட்டும். அப்போ மேல் ஹைலி அஃபெக்டட் அப்படின்னா எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டர். எக்ஸாம்பிள் ஹீமோஃபிலியா, கலர் பிளைண்ட்னஸ், இந்த ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஹீமோஃபிலியா, இது எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டர். பிளட் கிளாட்டிங் வந்து இங்க அஃபெக்ட் ஆயிடும். மேல்ஸ்ல தான் இது அதிகமா இருக்கும். ஃபீமேல்ஸ் யூஸ்வலி கேரியர்ஸா இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கலர் பிளைண்ட்னஸ். இங்க வந்து கலர்ஸை வந்து நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்க்க முடியாது, ரெட் அண்ட் கிரீன். இதுவும் எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டர் தான், மேல்ஸ்ல தான் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் மெண்டலியன் டிசார்டர்ஸ். டிசார்டர் டியூ டு மியூட்டேஷன் இன் சிங்கிள் ஜீன். ஒரு ஜீன்ல சிங்கிள் ஜீன்ல மியூட்டேஷன். மெண்டலியன் டிசார்டர்னாலே சிங்கிள் ஜீன்ல வர டிசார்டர், மியூட்டேஷன்னால வரக்கூடிய டிசார்டர்ஸ். சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன்னால வரக்கூடிய டிசார்டர் தான் மெண்டலியன் டிசார்டர், மறந்துடாதீங்க. ஏன்னா மெண்டலியன் டிசார்டர், குரோமோசோமல் டிசார்டர் ரெண்டும் வேற வேற. ஓகே, சோ இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஹீமோஃபிலியா, கலர் பிளைண்ட்னஸ். எதெல்லாம் எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் பாத்துக்குங்க. phenylketonuria, autosomal recessive disease, ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்கிள் செல் அனிமியா, ஆட்டோசோமல் ரிசசிவ். ஸோ phenylketonuria-வும் சிக்கிள் செல் அனிமியாவும் ஆட்டோசோம்ஸ். ஆட்டோசோம்ஸ்னா என்னதுங்க? பாடி கேரக்டரை கண்ட்ரோல் பண்ற குரோமோசோம். நமக்கு தெரியும், நமக்கு 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு. இதுல 22 பேர்ஸ் வந்து ஆட்டோசோம்ஸ், 22 பேர்ஸ். ஓகேங்களா? ஆட்டோசோம்ஸ். ஒன் பேர், கடைசி 23rd பேர் மட்டும் செக்ஸ் குரோமோசோம். ஸோ எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசீஸ்க்கு எக்ஸாம்பிள் செக்ஸ் குரோமோசோம்ல ஹீமோஃபிலியா, கலர் பிளைண்ட்னஸ்.
ஆட்டோசோமல் ரிசசிவ் டிசார்டருக்கு நமக்கு எக்ஸாம்பிள் phenylketonuria, சிக்கிள் செல் அனீமியா. இது ரெண்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சிக்கிள் செல் அனீமியாங்கிறது இங்க பாருங்க GAGங்கிற இடத்துல இந்த ஏக்கு பதிலா யூ வந்துடும், GUGன்னு மாறிடும். குளூட்டமிக் ஆசிட் வரதுக்கு பதிலா வேலைன் வந்துடும். அதனால சப்ஸ்டிடியூஷன் மியூட்டேஷன் இங்க 6th கோடான்ல பீட்டா குளோபின் ஜீன்ல நடக்கிறதுனால வரக்கூடிய டிசார்டர் தான் சிக்கிள் செல் அனீமியா. இங்க ஜீனோடைப் வந்து HBA நார்மல், இந்த ஏ வந்து மேல வரும் ஆக்சுவலி. ஓகேங்களா? HBAHBSங்கிறது கேரியர், HBSங்கிறவங்க டிசீஸோட இருப்பாங்க, சிக்கிள் செல் அனீமியாவோட இருப்பாங்க. phenylketonuria அப்படிங்கிறது ஆட்டோசோமல் ரிசசிவ் டிசார்டர். இது வந்து டிஃபெக்டிவ் என்சைம் மெட்டபாலிசம் ஆஃப் ஃபினைல் அலனைன். ஃபினைல் அலனைன் வந்து தைரோசினா மாறணும், ஆனா அந்த அதை மாத்துறதுக்கு தேவையான என்சைம் இங்க சிந்தசிஸ் ஆகாதனால ஃபினைல் பைருவிக் ஆசிட் நமக்கு ஃபினைல் அலனைன் வந்து அப்படியே அக்குமுலேட் ஆகி தைரோசினா கன்வெர்ட் ஆகாம ஃபினைல் பைருவிக் ஆசிடா அக்குமுலேட் ஆகிறதுனால மென்டல் ரிட்டார்ட்னஸ் வரும். அதுதான் phenylketonuria. இது வந்து நமக்கு என்னத்துக்கு இந்த ரெண்டுமே எக்ஸாம்பிள்ங்க. பிளியோட்ராபிக்கும் எக்ஸாம்பிள், மறந்துடாதீங்க. ஒன் ஜீன் செவரல் கேரக்டர் கண்ட்ரோல் பண்றது. இப்ப குரோமோசோமல் டிசார்டர்ஸ்ல 3 டிசார்டர் நமக்கு இருக்கு. டவுன் சிண்ட்ரோம், கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோம்ங்கிறது இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். ட்ரைசோமியா 21, குரோமோசோம் நம்பர் 21, 1 எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இன் 21 குரோமோசோம். அப்ப 21 குரோமோசோம்னா என்னது? ஆட்டோசோமல், மறந்துடாதீங்க. டோட்டலா 47 குரோமோசோம் வந்துடும். ட்ரைசோமி ஆஃப் 21 டவுன் சிண்ட்ரோம், மறந்துடாதீங்க. அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்? ஷார்ட் ஸ்டேச்சர், குட்டியா போயிருவாங்க. ரவுண்ட் நெக், ஹெட், ஃபரோடு டங்ல குழி இருக்கும். பார்ஷியலி ஓப்பன் மவுத் ஓப்பனாவே இருக்கும். டெவலப்மெண்ட்ல டிலே ஏற்படும். செகண்டரி டெவலப்மெண்ட்ல ரொம்ப டிலே ஆகும். கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது செக்ஸ் குரோமோசோம் டிசார்டர். மேல்ல வந்து கேரியோடைப் XXY, ஒரு எக்ஸ் குரோமோசோம் எக்ஸ்ட்ரா XXYன்னு இருக்கும். டோட்டலா 47 குரோமோசோம்ஸ் இருக்கும். இது ட்ரைசோமி தான், பட் செக்ஸ் குரோமோசோம்ல இருக்கிறது. ஸோ ஸ்டிரைல் மேல் ஆயிடுவாங்க. ஃபெமினைன் கேரக்டர், பெண்களோட கேரக்டர், ஃபெமினைன் டெவலப்மெண்ட் இருக்கும். என்லார்ஜ்டு பிரஸ்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டர்னர் சிண்ட்ரோம். மோனோசோமி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு எக்ஸ் குரோமோசோம் 46 குரோமோசோமுக்கு பதிலாக 45 தான் இருக்கும். டோட்டலா 45 குரோமோசோம் தான் இருக்கும். இவங்க ஸ்டிரைல் ஃபீமேலா இருப்பாங்க டர்னர் சிண்ட்ரோம்ல. ருடிமெண்ட்ரி ஓவரிஸ் டெவலப் ஆகாததுனால அவங்க குழந்தைங்களை பெற்றுக்க முடியாது. ஷார்ட் ஸ்டேச்சர், குள்ளமா இருப்பாங்க. சோ இது எல்லாமே காஸ்ட் பை ஆப்சன்ஸ், ஒரு குரோமோசோம் இல்லாம இருக்கிறதுனாலயோ அல்லது ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனாலயோ வருது. சோ ஒரு என்டையர் குரோமோசோம் ஜீன்ல மியூட்டேஷன் நடந்தா மெண்டலியன் டிசார்டர். அதே ஒரு குரோமோசோமே எக்ஸ்ட்ரா இருக்கு, குரோமோசோம்ல எக்கச்சக்கமான ஜீன்ஸ் இருக்கும், ஒரு குரோமோசோமே கம்மியா இருக்குன்னா குரோமோசோமல் டிசார்டர் பேர் அதனாலதான் வச்சாங்க. சோ குரோமோசோமல் டிசார்டர்ஸ்ல நமக்கு 3 டிசீஸ். ஓகேங்க, எல்லாம் சிண்ட்ரோம்னு முடிஞ்சா ஒரு ஷார்ட் கட் மாதிரி குரோமோசோமல் டிசார்டர்னு வச்சுக்கோங்க. ஆன்னு முடிஞ்சா மெண்டலியன் டிசார்டர், ஹீமோஃபிலியா, சிக்கிள் செல் அனீமியா, phenylketonuria, அந்த மாதிரி. கலர் பிளைண்ட்னஸும் நமக்கு மெண்டலியன் டிசார்டர் தான். இப்போ இந்த 2 பெடிகிரி அனாலிசிஸ்ல இந்த 2 டயக்ராம் நமக்கு புக்ல கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம பெடிகிரியில நமக்கு அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுங்க, அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை திருப்பி நம்ம ரிவைஸ் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு தெரியும். பட் நீங்க ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் ஷேட் பண்ணாம இருந்தா நோய் இல்லாம இருக்காங்க, இதே பாக்ஸ் ஷேட் பண்ணி இருந்தா நோயோட இருக்காங்க. அதே வட்டம் போட்டு டாட் வச்சிருந்தா கேரியர், அல்லது பாதி ஷேட் பண்ணியிருந்தாலும் கேரியர். அதே போல மேலுக்கும் அதே தான், பாதி ஷேட் பண்ணியிருந்தா கேரியர். மேல் மோஸ்ட்லி கேரியரெல்லாம் இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் ஆட்டோசோமலா இருந்தா கேரியரா இருக்கலாம். ஓகே, ஆட்டோசோமல் டாமினன்ட் டிசார்டருக்கு கேரியரா மேல் இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த டிசீஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் அஃபெக்டட் பீப்புள் இருக்காங்க. அப்பனா டாமினன்ட். முதல்ல டாமினண்டா ரிசசிவான்னு கண்டுபிடிக்கணும் நீங்க. எல்லா ஜெனரேஷன்லயும், இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், இது செகண்ட் ஜெனரேஷன், இது தேர்ட் ஜெனரேஷன், ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் ஒருத்தராவது அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா டாமினன்ட். இங்க பாருங்க, பேரண்டல் ஜெனரேஷன்ல நோயே இல்லை, ஸ்கிப் ஆயிருக்கு. அப்ப இது ரிசசிவ். முதல்ல டாமினண்டா ரிசசிவான்னு கண்டுபிடிக்கணும். அதே போல ஆட்டோசோமலா எக்ஸ் லிங்க்டா செக்ஸ் குரோமோசோம் மூலியமா மேல் டு மேல் போயிருந்தது அப்படின்னா அது செக்ஸ் குரோமோசோம். ஆனா இங்க ஃபீமேல் டு ஃபீமேல் வந்திருக்கிறதுனால இது செக்ஸ் குரோமோசோமா இருக்க வாய்ப்பே இல்லை, ஆட்டோசோம் தான். இங்க பாருங்க, இங்க கேரியரா இருந்துடுறாங்க. இங்க நமக்கு அந்த மாதிரிலாம் மேல் ஃபீமேல் ஈக்குவலி அஃபெக்டடா இருக்கிறாங்க.
அதனால பேரண்ட்ஸ் மேல் அஃபெக்ட் ஃபீமேல் அஃபெக்ட்ங்கிறதுனால எக்ஸ் குரோமோசோமா இருக்காது, ஆட்டோசோமல் தான். ஸோ எக்ஸ் குரோமோசோமா ஆட்டோசோமாங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். மேல் டு ஃபீமேல் டு மேல் அப்படி போனுச்சுன்னா கிராண்ட்ஃபாதர் டாட்டர் கிராண்ட்சன் அப்படி போனுச்சுன்னா எக்ஸ் லிங்க்டு. மேல் ஃபீமேல் ஈக்குவலி அஃபெக்டடா இருக்காங்க அப்படின்னா அது ஆட்டோசோமல். சோ அப்ப இது ஆட்டோசோமல், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஆட்டோசோமல் டாமினன்ட், எல்லா ஜெனரேஷன்லயும் அஃபெக்டட் இருக்காங்க. செகண்ட்ல இருக்கிறது ஆட்டோசோமல் தான், பட் ரிசசிவ், ஏன்னா ஒரு ஜெனரேஷன் நோய் ஸ்கிப் ஆயிருக்கு. சோ இது ஆட்டோசோமல் டாமினன்ட், இது ஆட்டோசோமல் ரிசசிவ். இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த நோய், இந்த சார்ட் நல்லா பாத்துங்க. இந்த சார்ட் வந்து மயோட்டோனிக் டைஸ்ட்ரோபி, மசில்ஸ்ல வரக்கூடிய இஷ்யூ. இது வந்து சிக்கிள் செல் அனீமியா, ஆட்டோசோமல் ரிசசிவ் சிக்கிள் செல் அனீமியா, ஆட்டோசோமல் டாமினன்ட்க்கு மயோட்டோனிக் டைஸ்ட்ரோபி. ஆனா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. சோ இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். நாளைக்கு மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் 5:30க்கு கிளாஸ். இன்னைக்கு சண்டே விட்டுடுங்க, 8 மணிக்கு வச்சுட்டோம். நாளைக்கு காலையில 5:30க்கு கிளாஸ் உண்டு. ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, தெரிஞ்சா சொல்லிடுறேன், தெரியலன்னா ரெஃபர் பண்ணியாவது சொல்லிடுவேன். ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தா சாட் பாக்ஸ்ல கேட்கலாம், இல்ல ரைஸ் ஹேண்ட் கொடுத்து நீங்க கேட்கலாம். ரைஸ் ஹேண்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்தும் நீங்க டவுட் கேட்கலாம். டைப் பண்ண முடியல அப்படின்னா யூ கேன் ஆஸ்க். இன்னைக்கு நான் வந்து லெசன் 3க்கான பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவேன், நீங்க எடுத்துக்கலாம். இன்னைக்கு தான் அப்லோட் பண்ணணும், ஓகேங்களா? இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் லெசன் 3 கம்ப்ளீட்டா முடிஞ்சிருந்துச்சு அந்த கிளாஸ்ல, இல்ல இடையில கட் ஆனிச்சா சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒருவேளை இடையில கட் ஆயிருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து லெசன் 3க்கு ரெக்கார்டட் வீடியோவா அப்லோட் பண்ணிடுறேன். பிசிக்ஸ் தியரி கொஸ்டின் எங்க படிக்கணும் அதை நான் செக் பண்ணி சொல்றேன்ப்பா. இது மட்டும் எனக்கு சொல்லுங்க. பிசிக்ஸ் தியரி கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்றேன். லெசன் 3 இருக்கு இல்லையா, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் கட் ஆச்சு சார். ஓகே, நான் அப்ப அதை ரெக்கார்டட் வீடியோவா இன்னைக்கே அப்லோட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. நாளைக்கு காலையில 5:30க்கு மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டர்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். தேங்க்யூ ஆல். பிடிஎஃப் இன்னைக்கு பிரிண்டபிள் ஃபார்மா உங்களுக்கு அனுப்புறேன். இதுல பாருங்க, சாட்னு ஒண்ணு இருக்கும் நமக்கு. நீட் 2026 கிராஷ் கோர்ஸ்லயே ஒரு சாட் இருக்கும், அதுல இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரிண்டபிள் ஃபார்ம்ல அனுப்புறேன், ஓகேங்களா? Thank you. Take care. See you all. Thank you.